ஏடிஜிபி கல்பனா நாயக் மேம் அவங்க வந்து தன்னோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பரபரப்பு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு வழக்கோட பின்னணி என்ன மேம்? ஒருவேளை மறு விசாரணை பண்ணால் அதில் நடந்த உண்மை தகவல்கள் என்ன அப்படின்றது வெளியே வருமா மேம்? கண்டிப்பாக. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அது சார்ஜ் ஷீட்டுன்றது இன்னும் இங்கே ஃப்ரேம் பண்ணப்படல. ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதன் பேரில் இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இவங்க சொல்கிற சில சஸ்பெக்ட்ஸ்லாம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இதனால் இருக்குமோ, இதனால் என்னையும் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம். அதுக்கு இவங்ககிட்ட எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் ரீஇன்வெஸ்டிகேஷன் கூட அந்த இடத்துல போகலாம். இது ஏன் ஒரு சஸ்பெக்டபிளான விஷயமா இங்கே பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த தீ சம்பவம் நடந்தது இல்லை, அதற்கு மறுநாளே அந்த லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டாச்சு. அப்போ இவங்க என்ன அந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா, தகவலின் அடிப்படையில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இல்லைங்க இதனோட இன்சார்ஜ் நான் தான், அப்படி இருக்கும் போது என்னோட சைன் இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் அது எப்படி பதிவேற்றம் செய்யலாம்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஏடிஜிபி கல்பனா நாயக் மேம் அவங்க வந்து தன்னோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பரபரப்பு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. ஒரு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ பொதுமக்களோட நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த ஒரு வழக்கோட பின்னணி என்ன மேம்? தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் ஏடிஜிபி மற்றும் உறுப்பினராக இருந்தவங்க தான் இந்த கல்பனா நாயக். இப்போ எல்லாருமே இதை பார்த்தோன்னே இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. எல்லாருமே பார்க்கும்போது இது என்னப்பா நேற்று நடந்துச்சா முந்தானத்து நடந்துச்சா அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சமயத்தில் இது நேற்று நடக்கல முந்தானத்து நடக்கலைங்க, இந்த இன்சிடென்ட் நடந்து 6 மாதம் ஆச்சுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததா என்னங்க இப்போ ஏங்க இந்த விஷயம் வெளில வருது? ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படின்னா ஒரு கண்டினியூட்டி பேசுகிறோம். இப்போ ஒரு அன்அனெசரி இஷ்யூவை எடுத்துக்கிட்டோம்னா 2 மாதங்கள் வந்து கண்டினியூட்டி பேஸில் தான் அது போயிட்டுருக்கும் நமக்கு. இல்லை கொல்கட்டா இஷ்யூ எடுத்துக்கலாம், இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூட்டியாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கும். பட் இந்த விஷயம் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிறீங்க. பெருசாக யாருக்கும் இதை பற்றின ஒரு ஐடியா இல்லை. இப்போ தான் எல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னவா இருக்கும்? ஏன்னா பெண்களுக்கு வந்து வெளியே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பக்கம் தான் நம்ம காவல்துறையை அணுகிறோம். காவல்துறையிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சில கேசஸ் தான். அந்த அண்ணா நகர் இஷ்யூ ஆகட்டும், ராஜ் இன்ஸ்பெக்டர், இன்னும் சில கேசஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ரிப்போர்ட் ஆகிறது குறைந்தபட்சமாக தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஏன்னா போலீஸே ஹராஸ் பண்ணுறாங்க, ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டு போனால் இந்த அன்அனெசரி விக்டிம் எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கட்டும். இதையும் தாண்டி அதாவது ஒரு பெண், அதுவும் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கே இந்த மாதிரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது பார்க்கப்படுது. இது மேபி ஆஃப்டர் ப்ரூவிங் ஆஃப் சம்திங் டிஜிபி வந்து இதில் கண்டனம் தெரிவிச்சிருந்தா அவர் என்ன சொன்னார், இல்லை அவங்க சொல்கிற விஷயத்தை ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு விடுத்த கொலை மிரட்டலாக இதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது அப்படி கிடையாதுன்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தார் அந்த இடத்துல. இதெல்லாம் தாண்டி நேற்று கட்சிகள், அதாவது நம்ம என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் சில பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால தான் சில விஷயங்கள் வெளியே வருது. அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுற விஷயமா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதில் வரும்போது நேற்று எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதிலிருந்து தான் எல்லாம் இக்னைட்டிங் பாயிண்ட்டாக வந்து ஆரம்பிச்சது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். எடப்பாடி என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, அவருக்கு எக்ஸாக்டாக போட்டிருந்ததுன்னா, தன்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள், ஓகே, அதாவது தீ வைத்து தீக்கிரையாக்க முயற்சித்தார்கள் என்று ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியே சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு என்னாச்சு, பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஆனால் அது இல்லைங்கிறது வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரி, என்னதாங்க நடந்தது இது அப்படின்னு நம்ம அப்படியே பின்னாடி போகணும் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து ஜூலை 29 இந்த இன்சிடென்ட் நடக்குது போன வருஷம். சரி, எதனால் இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க எப்படி இந்த போஸ்டிங்க்கு உள்ளே கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜனவரி 30, 2024 ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, 750 காவல்துறை துணை ஆய்வாளர்கள், தீயணைப்பு துறையின் நிலைய அதிகாரிகள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா தற்காலிக பட்டியல் வந்துட்டு 30 வந்து வெளியிட்டாங்க, அதாவது ஜனவரி 30. அதில் வந்து குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 5 பெட்டிஷன் போடப்படுது. அந்த இடத்துல அந்த 5 பெட்டிஷன் போடும்போது ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதனை சார்ந்து அப்படின்னா, அந்த இது இருந்தாங்க இல்லையா, அந்த பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா, அந்த பட்டியலில் வந்து இடஒதுக்கீட்டில் வந்து குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல போடுறாங்க. ஸோ அவங்க அந்த பெட்டிஷன் சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 2020 வந்து சுப்ரீம் கோர்ட் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி இடஒதுக்கீட்டின் பேரில் இந்த பட்டியல் வந்து ரெடி செய்யப்படணும், அதனால் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது இவங்களை உள்ளே கொண்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் குளறுபாடுகளை
என்னென்ன நடக்குது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு பேஸில் தான் போஸ்டிங்ஸ் போடப்பட்டிருக்கா, என்ன நடக்குது, இங்கே என்ன உள்ள விஷயங்கள் நடக்குதுன்னு சேகரிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கட்டத்தில் தான் ஜூலை 29 அவங்களுக்கு எழும்பூரில் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்டேருந்து ஃபோன் போகுது, இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் வராதிங்க, உங்களோட ஆஃபீஸ் இது வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஆஃபீஸ் வந்துட்டாங்க. வந்து இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அங்கே என்னவா இருக்குன்னா, இன்னொரு 2 நிமிடங்கள் முன்னாடி வந்திருந்தா அந்த தீயோட சேர்ந்து நானும் இரையாக்கப்பட்டிருப்பேன், நானும் கருகியிருப்பேன், அந்த இடத்துல சாம்பலாக தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க இங்கே சொல்கிறாங்க. டிஜிபிக்கும் உள்துறை செயலகத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, செயலாளருக்கும் ஒரு இது சொல்கிறாங்க, ஒரு ரெக்வஸ்ட் இது பண்ணுறாங்க. இல்லைங்க, இது வந்து தற்செயலாக நடந்த மாதிரி தெரியல, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் என்னை கொலை செய்வதற்காக செய்த விஷயங்களாகவும் இருக்குது, ஸோ மேற்படி இதில் இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னு சொல்கிறாங்க. சரி, அதில் எந்த நடவடிக்கையும் இல்லாததுனால தான் ஆகஸ்ட் 14 ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சு 15ஆம் தேதி திரும்ப டிஜிபி, ஆணையர், அப்புறம் உள்துறை செயலர், தலைமை செயலர் இவங்க எல்லாருக்கும் போடுறாங்க, இல்லை இது வந்து என்னை கொலை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது ஏன் ஒரு சஸ்பெக்டபிளான விஷயமா இங்கே பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த தீ சம்பவம் நடந்தது இல்லை, அதற்கு மறுநாளே அந்த லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டாச்சு. அப்போ இவங்க என்ன அந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா, தகவலின் அடிப்படையில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இல்லைங்க இதனோட இன்சார்ஜ் நான் தான், அப்படி இருக்கும்போது என்னோட சைன் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் அது எப்படி பதிவேற்றம் செய்யலாம்? அதுதான் நியாயமான விஷயம். இப்போ நம்மளே இருக்க ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட போய்ட்டு சைன் வாங்குவோம், அடுத்தது ப்ரொசீட் பண்ண ஒரு லீவுக்கே அந்த ப்ரொசீஜர் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், அந்த இயக்கத்தில் வந்து ஒரு மெம்பர் ஆகும், அதற்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் எங்கிட்ட ஒப்புதல் வாங்காமல் எப்படி பண்ணலான்ற ஒரு விஷயம் எனக்கு சஸ்பெக்ட் ஏற்படுத்துது முதல்ல. ரெண்டாவது வந்து இந்த குளறுபாடுகள் எல்லாம் நான் எங்கே கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் போயிட்டு இருந்ததுனால அந்த டாக்குமெண்ட்டை மொத்தமாக அழிக்கிறதோட அந்த உண்மைகள் தெரிஞ்ச எனக்கும் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்டும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதன் பேரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த குளறுபடிகள் எல்லாம் கண்டுபிடிச்சி தமிழக அரசுக்கு வந்து கெட்ட பேர் வராமல், அவப்பெயர் வராமல் இருக்க காக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. இதோட ஃபைனல் லிஸ்ட் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து இங்கே வெளியாகுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், இது வந்து எதிர்ச்சியாக நடந்த செயல் மாதிரி தெரியல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புலனாய்வு இன்வெஸ்டிகேஷனில் வந்து சில பேரை உள்ளே கொண்டு வராங்க. அதாவது எழும்பூர் காவல் நிலையத்தில் இருக்க இதில் கொண்டு வராங்க, வழக்கு பதிவு செய்து அதே ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்து என்ன கொண்டு வராங்கன்னா, மின்துறை நிபுணர்கள், தடவியல் நிபுணர்கள் அதாவது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் தனியார் ஏசி நிறுவனத்தை சார்ந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளடக்கிய குழு வந்து திருவல்லிக்கேணி காவல்துறை ஆணையர் தலைமையில் வந்து இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது சர்கம்ஸ்டான்ஷியல் இதில் என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்கும், எப்படி நடந்திருக்கு, என்ன மாதிரி அப்படிங்கிற விஷயம்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபைனலாக அவங்க ஒரு விஷயம் தராங்க. என்னென்னா, இது திட்டமிட்டு நடந்த மாதிரி தெரியல, இது ஒரு ஷார்ட் சர்க்கியூட்னால ஏற்பட்ட ஒரு தீ விபத்து அப்படின்னு சொல்லி அங்கே தராங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ விஷயமா பார்க்கப்பட்டது. இப்போ நேற்று இந்த கண்டனம் போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப தீயாக பரவ ஆரம்பிச்சு இன்னும் அது நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் இதன் பேரில் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரிய வர விஷயமா இருக்குது. இதில் ஒருவேளை மறு விசாரணை பண்ணால் அதில் நடந்த உண்மை தகவல்கள் என்ன அப்படின்றது வெளியே வருமா மேம்? ஏன்னா கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, அது சார்ஜ் ஷீட்டுன்றது இன்னும் இங்கே ஃப்ரேம் பண்ணப்படல, ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அதன் பேரில் இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இவங்க சொல்கிற சில சஸ்பெக்ட்ஸ்லாம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இதனால் இருக்குமோ, இதனால் என்னையும் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம், அதுக்கே உங்ககிட்ட எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் ரீஇன்வெஸ்டிகேஷன் கூட அந்த இடத்துல போகலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது, அவங்க ப்ராப்பராக பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆஃப் ஐஓ கேட்போம், கோர்ட்டில் டேரக்ஷன் போட்டு சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒன்று. ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன் மெத்தடே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு போது ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்போம். இல்லைங்க இவங்க சரியாக பண்ணல, வேறு அதிகாரிகளை வச்சு பண்ணுங்க, இல்லை இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே சரியில்லை, திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான விஷயங்களும் சாத்தியங்களும் இதில் இருக்கு. இந்த தரவுகள் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காக அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன மேம்? இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்றது தான் இங்கே விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க மொத்தமாக என்ன சொல்கிறாங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் எந்த ஒரு ஆக்ஷனும் இதுக்கு எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் விஷயம். இது வரைக்கும் வந்து முதற்கட்ட தகவல் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபைடாக வந்துட்டு ஓகே இவங்க இதெல்லாம் சொன்னாங்களா, இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணலையா, அப்போ இதுக்கு என்னென்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது எல்லாமே அடுத்தடுத்து வர விஷயம் தான். தொடர்ந்து பேசுவோம் மேம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.